திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வாசிப்பாங்க. வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். 12 திருமுறை அருளார்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஓளிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. திரு மாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. சேந்தனா செம்பதுமச் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கள்ளல் இணையடிகள் போற்றி. பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி. கண்டராதித்தர் கடலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடிகள் போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்கலல்கள் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி போற்றி. திருவால வாயுடையார் நிழல்தாள் போற்றி. காரைக்காலம்மையார் பூ அடிகள் போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நல்தாள் போற்றி. கல்லாட தேவர் களலடி போற்றி. கபில தேவ நாயனார் களல் இணை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கலல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லை சேர்ந்த சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி. அருப்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞான் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம், திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சுரண்டை கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினன் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலை கொண்டு நின் திருவடி தொழுதோ. சேட்டிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிட்டம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கியே பித்தருக்கு பக்தராகியே அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பிற்கும் நம்ம எல்லாம் ஒரு ஒத்திசைவோடு ஒருங்கிணைப்போடு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த திருவருளுக்கும் நாம் மனமாத நன்றிகளையும் மனமொழி மெய்களாலே எம்பெருமானுடைய திருவடியை மனமொழி மெய்களாலே வணங்கி பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்த தாய், பிறகு தந்தை, பிறகு இந்த உலகத்துக்கு காரிய குருவாக வந்து, பிறகு காரண குருவாக வந்து, பிறகு இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாயை நிலையில்லாதது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தி எம்பெருமானுடைய திருவடியை காண்பித்து கொடுத்த குருவர்கள் இருக்கு இல்லையா, அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். அந்த குருவர்கள் இல்லைன்னா எது திருவடின்ற அறிவு நமக்கு தெரியாது. களவுபடாத காலம் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் நிலையில்லாத பொருளை தேடி தேடி நான் வீணாக அலைந்தேனே அப்படின்ற மாதிரி நிலையான பொருள் புருவ நடுவில் இருக்கிறது.
அதுதான் பரம்பொருள் உரைகின்ற இடம். காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது. அந்த பரம்பொருளை குருநாதருடைய தயவுனால புருவ நடுவுல பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா பாக்குறதுக்கு விளையாட்டு மாதிரி தெரியும். விளையாட்டா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அங்கதான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. அதுக்கு முன்னாடி டிவியில ஒரு ஆண்டனா இருக்கும், ஆண்டனா வழியா தான் நமக்கு செய்தி வரும். அது போலதான் இவ்வளவு பெரிய உடம்புல, எஞ்சான் உடம்புல பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செய்யற இடம் புருவ நடு. அது வழியாதான் 6 ஆதாரங்கள் ஆணை பெறுகிறது, உத்தரவு பெறுகிறது. 6 முகமும் அங்கதான் வேலை செய்யுது. முருகபெருமானுடைய தோற்றம் அங்கதான். சோமாஸ்கந்தர் இருக்கிற இடம் அதுதான். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ நடு மட்டுமே சோமாஸ்கந்தருடைய இருப்பிடம். அங்கதான் உற்பத்தி நடக்குது. அந்த இடத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் குருநாதர் தேவைப்படுறார். இந்த உலகம் பொய், இந்த உலகம் காரிய குருவும் பொய், அப்புறம் காரணமும் பொய். அதுக்கு காரணமும் காரியமும் காரணமும் கடந்து நமக்கு கர்த்தாவாக வந்து பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி இந்த பொய்யான அன்பான உலகத்து பொய் அதான் காரண காரியத்தோட தான் அன்பு வைப்பாங்க. ஒரு காரியமும் ஒரு காரணமும் இருக்கும். அந்த காரியமும் காரணம் முடிஞ்சு போச்சுன்னா அன்பும் முடிஞ்சு போயிடும். அப்ப நிலையான அன்பு, யானை போய் என் நெஞ்சும் போய். அப்ப உண்மையான அன்பை தேடி அலையும் போது குருநாதர் வந்துருவார். அந்த குருநாதர் ஒரு கண்ணாடி போல இருந்து உங்களுக்கு புருவ நடுவுல காமிச்சு கொடுத்து உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்தி கொடுத்து போயிடுவார். அவ்வளவுதான். அப்போ உங்களை நீங்களே காதலிக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தையை சொல்லி கொடுத்து போறார். அதான் செல்ஃப். இது செல்ஃபிஷ் கிடையாது, செல்ஃபை அறிதல், அதாவது தன்னை அறிதல். இது சுயநலம் கிடையாது. தன்னைத்தானே காதலிக்கிறது, தன்னைத்தானே தன்னுடைய ஆன்மாவை நேசித்தல் என்பது சுயநலம் கிடையாது. ஏன்னா தன்னில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை விரும்பாம ஈஸ்வரனிலிருந்து வெளிப்பட்ட பிரதிபலிப்பெல்லாம் விரும்பி விரும்பி, ரெஃப்ளக்ஷன் எல்லாம் விரும்பி விரும்பி ஏமாந்து போனது போதும். ஏமாந்து போனது போதும். தன்னில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை விரும்பாம நம்மிலிருந்து வெளிப்பட்ட ரெஃப்ளக்ஷன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரிஜினல் சூரியன் நீங்க கண்ணால பார்க்க முடியும். அதே சூரியனை உங்க பேரனோ பேத்தியோ கண்ணாடியில அடிச்சு, உங்க புள்ளையோ கரெக்டா உங்க மூஞ்சில அடிச்சா எப்படி இருக்கும்? உங்களால தாங்க முடியுமா? தாங்க முடியாது. ஒரிஜினல் சூரியனை உங்களால கண்ணால பார்க்க முடியும். ஆனா உங்க மகனோ உங்க மகளோ உங்க பேத்தியோ உங்க பேரனோ விளையாட்டுக்கு கண்ணாடியை பிடிச்சி உங்க மூஞ்சில அந்த சூரிய ஒளி அடிச்சான்னா என்ன சொல்லுவீங்க? கண்ணு கூசுது, கண்ணாடியே தூர வை அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப சொல்லுங்க, ஒரிஜினல் சூரியனை உங்களால கண்ணால பார்க்க முடியும். ஒரிஜினல் சூரியனை உங்களால கண்ணால பார்க்க முடியும். ஆனா கண்ணாடியில பட்டு வர அந்த ஒளியை உங்களால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. கண்ணு கூசுது எடுத்து வைங்க, கண்ணு கூசுது எடுத்து வை, என்னால கண்ணை திறந்து பார்க்க முடியலன்னு கத்துவீங்க. இல்லைன்னா கண்ணை எரிக்க முடிவீங்க. நல்லா சொல்லுங்க, ஒரிஜினல் சூரியனை உங்களால பார்க்க முடியுது, ஏன் கண்ணாடியில பட்டு வர சூரியனை உங்களால பார்க்க முடியல? அது மாதிரிதான் இந்த உலகம் மாயை. நம்மில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்மளால உணர முடியல. ஆனா நம்மிலிருந்து பிரதிபலித்து ஒரு மாயையா வெளிப்பட்டு நம்மளை இழுக்குது இல்லையா மாயை, அதுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதுதான் அந்த நிலையில்லாத பொருள். அந்த நிலையில்லாத பொருள்னா கண்ணாடி மேல பட்டு வர ஒளி தான் அந்த நிலையில்லாத பொருள். ஆனா நம்மளை மயக்கக்கூடியது, நம்மளை இழுக்கக்கூடியது. ஆற்றல் அதிகம், பிரகாசம் அதிகம், ஜொலிப்பு அதிகம். கிட்ட போனா கண்ணாடி, அவ்வளவுதான். அந்த கண்ணாடி கிட்ட போனா அங்க முன்னாடி யார் இருப்பீங்க? நீங்க தான் இருப்பீங்க. அடைச்சே, நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்குது அந்த ஒளி. இதுதான் கோயில். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கண்ணாடி தான் பாக்குறீங்க. எந்த தெய்வத்தை எட்டி பார்த்தாலும் கண்ணாடியை தான் எட்டி பாக்குறீங்க. எட்டி பார்த்தோம்னா யார் தெரிவாங்கன்னா உங்க முகம் தான் தெரியும். அப்போ ஒரிஜினலை விட கண்ணாடியில பட்டு வர சூரியனுக்கு அவ்வளவு பவர். அப்ப பிரதிபலிப்பு தான் நம்மளை இழுக்கிறது. அதுதான் மாயை. அதுதான் மாயை. இந்த மாயிலிருந்து விடுபடுறது தான் குருநாதர் தேவைப்படுறார். அதனால்தான் பிறந்து மொழி பயின்று நமக்கு காரிய குருவாகவும் காரண குருவாகவும், பிறகு இந்த உலகம் பொய்ன்னு நம்மளுக்கு சுட்டி காண்பிச்சு, ஒரிஜினல் நீதான், நீ அதுவாகவே இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி,
அப்படின்ற ஒரு உண்மையை குருநாதர் வந்து உங்களுக்கு கண்ணாடி மாதிரி சொல்லி கொடுத்தாருன்னா அவர் தான் சத்குரு. சத்தியத்தை சொல்லுகிறவன் சத்குரு. எல்லாரும் சத்குருவா மாற முடியாது. அதனாலதான் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குரு இல்லாத வித்தை பாழ். அப்போ இப்படி நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஏமாந்து ஏமாந்து அன்புக்காக ஏங்கி ஏங்கி நொந்து நூலாகி கடைசியில போய் நின்னு பார்த்தோம்னா அந்த கண்ணாடியில என்ன தெரியும்னா நம்ம முகம் தான் தெரியும். அதுக்கு நம்மளுக்குள்ள இருக்க இறைவன் நம்ம விரும்பிட்டு போயிடலாம். இதுக்குதான் சத்து சித்து ஆனந்தம். அதான் புருவ நடு தியானம். அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு காலம் நம்ம பாடுபட்டு இருக்கோம். பிரிதொரு பொருள் நம்மளிருந்து வெளிப்பட்டு ரெஃப்ளெக்ஷனா வந்த பிரிதொரு பொருளை விரும்பி விரும்பி ஏமாந்து போனதுதான் மிச்சம். அப்போ உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துவர் தான் குருநாதர். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் ஒய்யத்து, முன்னம் செய்த தவத்தினால புண்ணியத்தினால ஒரு குருநாதர் உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். எப்போ உங்களையே உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டாரோ அன்னைக்கேல இருந்து உங்களுக்கு விடுதலை. அதுக்காகத்தான் குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு சொல்றது. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனுடைய விஷயத்துக்கு வருவோம். நம்ம கதாநாயகன் யாரு? திருமூல நாயனார். அவருக்கு குரு யாரு? திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கிக்குவோம். அவருக்கு குருநாதர் யாரு? நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் யார்கிட்ட உபதேசம் வாங்கினாரு? அம்மையப்பர்கிட்ட உபதேசம் வாங்கினாரு. அப்போ கைலாய பரம்பரை. நம்ம எல்லாம் கைலாய பரம்பரை. திருமந்திரத்தை எடுத்து தொட்டு யாரெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கைலாய பரம்பரை. அப்படிப்பட்ட உன்னதமான நூலை தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். நாம எந்த நிலையில இருக்கிறோம் அது குருநாதர் வந்து நமக்கு காமிச்சு கொடுப்பார். நீ சரியில் இருக்கிறியா, கிரியில் இருக்கிறியா, யோகத்துல இருக்கிறியா, ஞானத்துல இருக்கிறியா, நீ எந்த நிலையில இருக்கிறன்றது அவரு புடம் போட்டு பார்த்து உன் மனோநிலைக்கு ஏத்த மாதிரி வைத்தியம் பார்ப்பார். அதான் குருநாதர். நல்ல குருநாதர் வைத்தியநாதரா இருப்பார். ஏன்னா அவ்வளவு வலி வேதனை அனுபவிச்சு தன்னை தெரிஞ்சிருப்பார். ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு பாடுபட்டிருப்பார். அப்ப தன்னை அறிந்து சத்து சித்து ஆனந்தம் பெற்ற ஒரு மனிதரால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. குருடும் சேர்ந்து கூட்டாட்டம் ஆன மாதிரி தான் இருக்கும். ஊர் போய் சேர முடியாது. அப்போ நம்முடைய அக இருளை நீக்கிறதுக்கு திருமந்திரம்ன்ற ஒரு நூல்ல 3000 பாடல்கள் சாமி சமைச்சிருக்காங்க, படைச்சிருக்காங்க. அதுல ஒரு பாடல் தேர்னா கூட நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கலாம். 3000த்துல ஒன்னாவது ஒரு பாடலாவது நம்முடைய உள்ள புகழ்ந்து நம்முடைய ஞான கண்ணை திறந்துச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திச்சுட்டு வரோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில மீண்டும் குருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிச்சு நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து அழகு பார்த்தாரு இல்லையா, பாக்குறாரு இல்லையா, அதுக்கு நம்ம திருவருளுக்கும் நன்றி சொல்லணும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமான் குருவர்கள்ட்ட கேட்டுதான் செய்வார். ஏன்னா அங்க பெரிய தடை வச்சிருக்கிறார். நந்தியம்பெருமான் வச்சிருக்க அதிகார நந்தின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காரு. நம் குரு மரபுக்கு எல்லாம் முதல் குருநாதன் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமானுடைய உபதேசம் பெற்றவர் தான் திருமூலர். அவருடைய பெருங்கருணையினால நாம இப்ப இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாட்டுக்கு போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பின் கீழே தலைப்பு வந்து கேசரி யோகம். 3ஆம் தந்திரத்தில் 18வது திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பின் கீழே 18வது தலைப்பு வந்து கேசரி யோகம். இது நீங்க சாம்பவி முத்திரை ஏகப்பட்ட பேர் அதுக்கு வச்சுக்கலாம். சிம்மாசனம், ஆசனத்திலே சிம்மாசனம். கழுத்துக்கு கீழே வீணாகிற மொத்த சக்தியும் கொண்டு வந்து புரு நடுவில் நிக்க வச்சு
ஆடாம அசையாம சக்தியை ஒன்றுபடுத்தினா எனர்ஜி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு என்ற மாதிரி எனர்ஜி மொத்தத்தையும் அங்க தக்க வச்சிட்டோம்னா நீங்க தான் பராசக்தி, வேற யாரும் இல்லை. அந்த எனர்ஜிக்கு தக்க வைக்கிற கலைக்கு பேரு கேசரி யோகம். அருள் சக்தியை பிடிச்சிட்டோம்னாலே நம்ம அருள் சக்திக்கு பின்னாடி இருக்கிற அருளை பிடிச்சிடலாம். அருள் சக்தியை பிடிச்சிட்டோம்னாலே அருளுக்கு, அதாவது அருள் சக்தியை பிடிச்சிட்டோம்னாலே சக்திக்கு பின்னாடி இருக்கிற அருளை பிடிச்சிடலாம். அருள் யாரு? சிவபெருமான். சாமி வந்தா யார் கூட வருவாரு? அம்மையப்பரா தான் வருவார். சாமி வந்தா யார் கூட வருவாரு? அம்மையப்பரோட தான் வருவார். அப்ப முதல்ல வர்றது யாரு? அம்மை தான் வரும். அந்த வகையில பெருமானுடைய பெருங்கருணையினால இந்த எனர்ஜி கன்வர்ஷன் ஆற்றலை நிலையில்லாதது பக்கம் திருப்பி தேவையில்லாத கனவுல போய் மாட்டி நொந்து நூலாகாம தேஞ்சி அழியாம செத்து போகாம சித்த புடிச்சு ஆனந்த நிலைக்கு வர்றதுக்கு பேர் தான் கேசரி யோகம். அதை முறையா குருநாதர்கிட்ட கத்துக்கணும். கத்து ஆற்றலை வீணாக்காம தேவையில்லாததெல்லாம் நினைச்சு வீணாக்காம சத்தியத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கேசரி யோகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சின்ன வயசுல நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம். 1வது 2வது படிக்கும் போது வகுப்புல சொல்லியிருப்பாங்க, எல்லாம் புரிஞ்சிச்சா, நான் நடத்துனதெல்லாம் நுழைஞ்சுதா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பையன் மட்டும் நுழையல மேடம், நுழையல மிஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா நுழையல அப்படின்னு அவன் மேல பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த எலி உள்ள நுழைஞ்சுதா நுழையலையான்னு. அப்போ மத்தவங்க எல்லாம் வகுப்பை கவனிச்சிருப்பாங்க, அவன் மட்டும்தான் மேல எலி உள்ள நுழைஞ்சுதா நுழையலையான்றதை கவனிச்சிருப்பான். அப்ப கவனம் எங்க இருந்திருக்கு? அவன் எலி மேல இருந்திருக்கு. அண்ணாந்து பார்த்து எலி மேல இருந்திருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் கவனம் என்ன? பாடத்தில் மேல இருந்திருக்கு. அது போல இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் கண்ணை நல்லா திறந்திருப்பான், ஆனா கவனம் வீட்டுல இருக்கும். அம்மா செஞ்ச சுண்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு போனவொன்னு நம்ம சுண்டல் சாப்பிட போறோம், அம்மா சுண்டல் ஊற வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டான். சுண்டல்னு நினைச்சிட்டான், அவ்வளவுதான். கவனம் முழுக்க எங்க இருக்குன்னா சுண்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். வகுப்புல அவன் இல்லை, ஆனா கண்ணை திறந்திருக்கிறான். இப்போ வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? டஸ்டர் தூக்கி மேல போடுவார். போட்ட உடனே என்ன கண்ணை திறந்துன்னு எங்கேயோ இருக்கிறான்னு உடனே அவன் சிலுக்கு இந்த ஷார்ப்னஸ்க்கு வந்து இது வரைக்கும் சுண்டல் அம்மா வச்சிருப்பாங்க, நம்ம சாப்பிட போறோன்ற நினைப்பு, அந்த வீட்டுக்கு போய் நம்ம அதை கைப்பற்ற போறோம், சாப்பிட போறோன்ற நினைப்பு இருந்தது இல்லையா? அதுதான் எனர்ஜி மொத்தம் அந்த சுண்டல்லையும் அம்மா கிட்டையும் அவங்க கிட்டையும் போய் இருந்தது இல்லையா? அந்த உயிர் அங்க இருந்தது. எங்க இருந்தது? அங்க இருந்தது. இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். அப்ப டஸ்டர் பட்ட உடனே அந்த உயிர் என்ன பண்ணுச்சு? ஈவினிங் சாப்பிட போற சுண்டல் இருந்து அம்மா கிட்ட இருந்து விடுதலை வாங்கி இங்க வந்துச்சு. எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. அப்போ உடம்பு இங்க இருந்திருக்கு, எனர்ஜி எங்க போயிருச்சு? அங்க போயிருச்சு. இன்னொன்னு, வீட்டை பூட்டிட்டு சாவி எங்க வச்சோம்? வீட்டை பூட்டணுமா பூட்டலையா? வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். இது பெரிய சில பேருக்கு இந்த டவுட் வரும். பாதி வழியில ஞாபகம் வரும், வீட்டை பூட்டணுமா பூட்டலையா, சாவி எந்த இடத்துல வச்சேன்னு தெரியலையே அப்படின்னா வந்துருவாங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்க. ஐயோ நம்ம வீட்டை பூட்டாமட்டுமே, ஐயோ நம்ம வீட்டை பூட்டான்னு. அப்போ ஃபங்க்ஷன்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, ஆனா கவனம் முழுக்க எங்க இருக்கணும்னா அந்த பீரோல எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டோமே, நம்ம வீட்டை பூட்டணுமா இல்லையா? அப்ப பூட்டணுமா இல்லையான்னு சிந்திக்குது இல்லையா? அப்ப சிந்திக்கும் போது உயிர் எங்க போயிடுச்சுன்னா அங்க போயிடுச்சு. அப்ப எனர்ஜி கன்வெர்டட் டு பாஸ்ட், அதாவது அந்த வீட்டு மேல கவனம், ஹோம் மேல போயிடுச்சு. இது மாதிரிதான் அலுவலகத்துக்கு வந்தாலும் அல்லது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் தன்னுடைய உயிரும் மனமும் வீட்டை பூட்டணுமா இல்லையான்னு அங்க இருக்குதுன்னா அப்ப மொத்த கவனம் அங்க குவியுது. இப்படி நம்ம மனம் எந்த இடத்துல குவியுதோ அங்கெல்லாம் எனர்ஜி போயிடும். அப்ப எனர்ஜி கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இப்படி வெளியே திரிஞ்சு வீணா நிலையில்லாததுக்காக செலவு செய்யற இந்த ஆற்றலை கொண்டு வந்து நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கணும். நம்ம வீடுன்னா நம்ம உடம்பு. அதை கொண்டு வந்து புருவ நடுவுல வைக்கிறதுக்கு பேர் கேசரி யோகம். நல்லா புரிஞ்சுங்க. திருப்பியும் உதாரணம் சொல்றேன். அப்ப வீட்டை பூட்டணுமா இல்லையான்னு மனசு அங்க போயிருச்சு இல்லையா? போன மனசு போனதுதான். அதுக்கு விலாவரி பிறக்கும் தனியும் அது என்ன பண்ணும்? எதையுமே அட்டன் பண்ணாது. ஒரு இதுவா இருக்கு. அப்போ ஏதாவது போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஆன பிறகுதான் அந்த உயிர் அங்கிருந்து ரிலீவ் ஆகி இங்க வரும். இது மாதிரிதான் உடம்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா மனம் எங்க இருக்குது? எதை சார்ந்து இருக்கிறது? இந்த உயிர் எதை சார்ந்து இருக்கிறது? இதுதான் விஷயம். எதை நோக்கி இருக்கு? அப்போ நிலையில்லாதது நோக்கி இருக்கா, நிலையானது நோக்கி இருக்கா? இந்த எனர்ஜி கன்வர்ஷன் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மெத்தட், அந்த ஃபார்முலா நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த E = mc ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த அணுக்களால் ஆனதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ மொத்த எனர்ஜியும் கொண்டு வந்து நம்ம புருவ நடுவில் நிறுத்திட்டோம்னா நம்ம முழுக்க முழுக்க ஆற்றலின் பேராற்றலின் உருவமா உலாத்த ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்முடைய சக்தி வீணாக்காது. வீணாக்கலைன்னா நமக்கு ஆனந்தம் தான். இதுதான் கேசரி யோகம். அப்போ வெறுமனே புருவ மத்தியில பாக்குறதும் சில பேருக்கு சலிப்பும் போரடிப்பும் வந்துடும். அதாவது ஒரு விதமான இது வந்துடும். என்ன இப்ப எனக்கு நான் பார்த்து எனக்கு என்ன லாபம்? இந்த இடத்துல பார்த்தா எனக்கு என்ன லாபம்? அப்ப பேரம் பேச ஆரம்பிச்சிடும். இது மனத்தினுடைய இயல்பே என்னன்னா பேரம் பேசும். எனக்கு என்ன லாபம்? இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு என்ன லாபம்? அங்க பேசினா எனக்கு என்ன லாபம்? அப்ப லாபம் கருதி வேலை செய்யறதா, காரணம் கருதி வேலை செய்யறதா மனம். அப்ப அந்த மனசுக்கு சொல்லணும், நீ முக்தி அடைஞ்சு தன்னை அறிந்து இன்புற்று இருக்கலாம். வீண் கவலையிலிருந்து விடுதலை பெற்று உடம்பிலிருந்து விடுதலை, மனத்திலிருந்து விடுதலை, மாயிலிருந்து விடுதலை, ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மாயிலிருந்து விடுதலை. நீ ஏகாந்தமாக சத்து சித்து ஆனந்தம் பெற்றிருக்கலாம்னு அதுக்கு ரகசியத்தை சொல்லி, நிலையில்லாதது போய் மனசுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கு மூக்குத்தி கொண்டாந்து விடணும். மூக்குத்தின மாடு மூக்குத்தாத மாடு. இதுதான் ரகசியம். ரைட். இவ்வளவும் ஏன் சொல்றேன்னா, ஒரிஜினல் சூரியன் வேற, கண்ணாடியில பிரதிபலித்து வர சக்தி வேற. அப்ப நம்மள மயக்கிற ஆற்றல் எல்லாமே கண்ணாடி தான். நீங்க பாக்குற ஆம்பளை பொம்பளை எல்லாமே உங்க சக்தி போய் அந்த பெண்ணு மேல பட்டு அந்த பெண்ணுல இருந்து பிரதிபலிக்கிறதுனால தான் அது மேல ஏற்பாடு வருது. இதுதான் பால்வனர்ச்சி. உங்க எனர்ஜி போய் அந்த அம்மா மேல பட்டு அந்த அம்மா வந்து பிரகாசமா தெரியறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். அப்ப எப்படி ஏமாந்துருக்கோம் நம்ம? நம்மளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வர சக்தி போய் நாம ஒரு ஆடி காரை பாக்குறோம். பார்த்த உடனே அந்த கண்ணாடி மேல போட்டு அது ஜொலிச்சு அது நம்மள இழுக்குது. எது இழுக்குது? அப்படி இழுத்ததுனால நம்ம ஆற்றல் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னா அது மேல போயிடுச்சு. கார் மேல ஆசை வந்துருச்சு. அப்ப இந்த மனத்தினுடைய இயல்பே என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனை காமிச்சிக்காம, நம்மளுக்கு ஆனந்தத்தை காமிக்காம, பிரிதொரு பொருளை காமிச்சு 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 நாளை ஓட்டி சுடுகாட்டுல இருந்து போய் சேர்க்கறது அதோட வேலையை. இப்படியே வாழ்நாள் முழுக்க விரும்பி 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 என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். அப்ப அந்த மனத்தை பிடிச்சி கடிவாளம் போட்டு நட்சத்திரத்தை எண்ண முடியாது, ஆசைக்கு அளவு கிடையாது, ஒருபோதும் இது நிறைவடையாது அப்படின்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிற? எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது தேவை, எது தேவையில்லை, எது எது வேணும், எது வேணாம், இதுல ஒரு முடிவு பண்ணி அந்த பிரதிபலிப்புல இருந்து என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அன்னைக்குதான் தன்னுணர்வு பெற முடியும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க பாக்குற பொருள் எல்லாம் உங்க ஆற்றல் தான். உங்களை இழுக்கிற பொருள் எல்லாம் உங்க ஆற்றல் தான். என்ன கேசரின்னா ஆற்றல், சிம்மம். இதை எடுக்கலன்னா அப்புறம் வகுப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப எந்த பொருள் நம்ம இழுக்கிறதோ அந்த பொருள் எல்லாமே நம்ம சக்தி தான். நம்ம சக்தி தான், வேற யார் சக்தியும் கிடையாது. நம்ம எனர்ஜி தான் இழுக்குது. என்ன கண்ணாடியில பட்டு இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இழுக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஜொலிக்குது.
அத மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும். அப்ப தண்ணியில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம உணராம எதையெல்லாம் நம்மள கண்ணாடியில போட்டு இழுக்குதோ அதுக்கெல்லாம் மயங்கி மயங்கி நம்ம வாழ்நாள் என்ன பண்ணிட்டோம், வீணாக்கிட்டோம். இதுக்கப்புறம் உஷாராயினும், தெளிவாயினும். எதை பார்த்தாலும் அது நம்பதான், எந்த பொருளை பார்த்தாலும் அது நம்பதான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய மன நிறைவு ஏற்படும். அன்னையிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். எவ்வுயிரும் தம்முயிர் போல் தெரியும். எல்லா வலி வேதனையும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இது ஆணவத்தை கடந்திருக்கணும், கண்மத்தை கடந்திருக்கணும், மாயையை கடந்திருக்கணும். அப்போதான் இந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயையை கடக்கணும்னா குருநாதருடைய அருள் நம்ம பெற்றிருக்கணும். குருநாதருடைய அருள் இல்லைன்னா உயிரறிவு பெற முடியாது. அப்ப நீ ஒரு உயிர், நான் உயிர், சக உயிர் தானே. உனக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கு பசிக்கும் அப்படின்ற அறிவு என்னைக்கு வரும் இல்லையா, அன்னைக்குதான் எல்லா உயிரையும் சமமா பார்ப்போம். இந்த கண்ணாடி வித்தி அன்னைக்குதான் நம்ம கத்துக்குவோம். நான் உனக்காக உயிரை தரேன், நீ இல்லைன்னா செத்துருவேன், உயிர் நான் அதுக்கு உயிரே, என் உயிரே போயிடும். இது எல்லாம் என்ன டக்காலிட்டி வேலை? இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தன்னை தானே நேசித்து தன்னில் இருக்கக்கூடிய பொருளை தெரிஞ்சு தன்னில் இருக்கக்கூடிய அப்பனை நீங்க புரிஞ்சுக்க. அது என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னேறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே. அவ்வளவுதான். உள்ள இருக்கிற அப்பனை இருக்க பிடிச்சுக்கிட்டோம்னா பெரிதொரு பொருள் நம்மள என்ன பண்ணாது, இழுத்து மயக்காதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எனர்ஜி அழகா உள்ள கொண்டு வந்து பொருவ நடுவுல நிறுத்தக்கூடிய கலையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும், பாலனும் மாவான் பரானந்தியானையே. மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும், பாலனும் மாவான் பரானந்தியானையே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்த்துருவோம். மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். ஞாலம் அறிய நரை திரை மாறிடும், பாலனும் மாவான் பரானந்தி ஆனையே. இன்னொரு முறை பிரிச்சு படிச்சிடலாம். ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். படிக்க படிக்க அர்த்தம் தானா புரிஞ்சிடும். மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். ஞாலம் அறிய நரை திரை மாறிடும், பாலனும் மாவான் பரானந்தி ஆனையே. இப்போ பாடலுக்குண்டான
பொழிப்புரை விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தர்மயாதினம், தர்மபுரம் தர்மயாதினம் கொடுத்திருக்க விளக்கத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் பொழிப்புரை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடலுக்கான பொழிப்புரை. அண்ணாக்கின் அருகில் உள்ள துளையில் இடகலை பிங்கலை என்னும் இரு நாடுகளின் வழியே இயங்கும் பிராணனை பொருத்தினால் யம பயம் இல்லை. அண்ணாக்கின் அருகில் உள்ள துளையில் இடைகளை பிங்கலை என்னும் இரு நாடியின் வழியே இயங்கும் பிராணனை பொருத்தினால் யம பயம் இல்லை. மேலுலகத்து வாயிற் கதவும் திறக்கும். உளவாயிருந்த நரை திரைகளும் உலகத்தார் கண்டு வியக்கும் மன்னும் மாறிவிடும். அதன் பின் யோகி இளமை தோற்றத்தையும் உடையவனாவான். இஃது எங்கள் ஆசிரியர் மேல் ஆணையாக சொல்லுகின்ற உண்மை. பரானந்தி ஆணையே. இன்னொரு முறை நான் பொழிப்புரை படிச்சிடறேன். அண்ணாக்கின் அருகில் உள்ள துளையில் இடகலை பிங்கலை என்னும் இரு நாடிகளின் வழியே இயங்கும் பிராணனை பொருத்தினால் யம பயம் இல்லை. மேலுலகத்து வாயிற் கதவும் திறக்கும். உளவாயிருந்த நரை திரைகளும் உளவாயிருந்த நரை திரைகளும் உலகத்தார் கண்டு வியக்கும் வண்ணம் மாறிவிடும். அதன் பின் யோகி இளமை தோற்றத்தையும் உடையவன் ஆவான். இஃது எங்கள் ஆசிரியர் மேல் ஆணையாக சொல்லுகின்ற உண்மை. சரி, ரொம்ப பொறுமையா யோசிச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இனி யதார்த்தமா சிகார சைவநெறி பாடசாலையில நமக்கு சாமி திருமூல நாயனார் என்ன சொல்ல வர்றாருன்றதை பார்த்திடலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. எவ்வளவு ஒரு பகிரங்கமான உண்மைய இன்னைக்கு கூப்பிட்டு சாமி நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாரு பாருங்களேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இது வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். நான் வேணான்னு சொல்ல. இன்னைக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்ற செய்தி, திருமூல சொல்ற செய்தி என்னன்னா, யம பயம் இல்லாம இருக்கணும்னா சாகாம இருக்கிற ஒரு கலையை நீங்க கத்துக்கணும்னா குருநாதருடைய அருளால மிகப்பெரிய தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். சத்தியமா சாவே கிடையாது. ஆனா நம்பணும். நம்புனாதான் நடக்கும். நம்பணும். நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனை நம்பணும். ஆனா நம்பிக்கையை சிதைக்கிற அளவுக்கு தான் சமூகம் இருக்கு. எப்போ இவன் சாவான், எப்போ இவன் சாவா, எப்போ விழுவான், அந்த மனோநிலை தான் இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கு. எதிரலைன்னு சொல்லுவாங்கல்ல, நெகட்டிவ். பாசிட்டிவ் அவ்வளவா இல்லை. வெறப்புல நடந்து போன உடனே முள்ளுதான் குத்தி இருக்கும், பக்கத்துல பாம்பு பார்த்திருப்பான். பாம்பு கடிச்சுதா இல்ல முள்ளு குத்துச்சா? முள்ளு குத்துச்சா பாம்பு கடிச்சுதா? முள்ளு குத்துச்சா பாம்பு கடிச்சுதா? பாம்பு அது சீறிட்டு ஓடி இருக்கும், ஆனா குத்துனது முள்ளு. இப்ப அவன் மூளையில ஒரு செய்தி பதிவாயிருச்சு. என்ன செய்தி பதிவாயிருச்சுன்னா, குத்துனது பாம்புதான்னு. நல்லா யோசிச்சுக்குங்க. ஓடுனது பாம்பு, சீறிட்டு ஓடுனது பாம்பு, ஆனா குத்துனது முள்ளு.
இவன் பிரம்மையில இவன் மூளையில எப்படி பதிவு பண்ணிட்டான்னா குத்துனது பாம்பு தான். நினைச்ச உடனே ஒரு சுரப்பி உள்ள சுரக்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவுதான். விஷம் ஏறிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. கத்த ஆரம்பிச்சுட்டான், கத ஆரம்பிச்சுட்டான். இவன் கத்துனதும் இல்லாம பக்கத்துல இருக்கும் எல்லாரையும் கூட்டி என்ன பண்ணிட்டான், கடிச்சிருச்சு பாம்பு, பாம்பு கடிச்சிச்சு, பாம்பு கடிச்சு பதட்டத்தை பரவிட்டான். இவன் பதறினதும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்கள பதற வச்சு, கதற வச்சு, ஓட வச்சு, அழிச்சாட்டியம் பண்ணி உண்மையிலேயே நுரத்தள்ள ஆரம்பிச்சிருச்சு. பாம்பை மட்டும்தான் பார்த்தான், ஆனா குத்துனது முள்ளு. இமேஜினேஷன் ஃபுல்லா ஆயிடுச்சு, பதட்டம் வந்துருச்சு, உள்ள ஏறிச்சு, மேல இருந்து ஏறுது, இந்த மாதிரி வினு நடிக்குது, எல்லாமே இமேஜின் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மனம் நம்மள சாகடிக்கணும்னு நினைச்சா சாகடிச்சிடும், வாழ வைக்கணும்னு நினைச்சா வாழ வச்சிரும். அதுதான் குருநாதருடைய எச்சரிக்கை வேணும். குருநாதருடைய தயவு இருந்தா தப்பிச்சிடலாம். அப்போ குத்துனது பாம்பா முள்ளான்னு தெரியாத பட்ட பாடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளும் பதட்டமா வந்து சூழ்ந்தான் பாருங்க, அவன் நெஞ்சில் அடிச்சுக்குவான். அவன் பதட்டம் இவன் மேல மோத, இவன் பதட்டம் அவன் மேல மோத, ஒண்ணு இல்ல சாமி, ஒண்ணு இல்ல சாமி, கத்த கதற ஒப்பாரி வைக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அதை கொண்டு போய் சேர்க்கங்காட்டி பல பாடுபட்டு போயிடும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. நல்லாவே இருந்தாலும், நாம நல்லாவே இருந்தாலும் சாகடிக்கிற வித்தையை இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சாகலையா? இன்னும் என்ன பண்றீங்க? சமூகம்ன்றது 4 பேர். ஆக மொத்தம் இந்த எதிர்ப்பால இருக்கு இல்லையா, இத வின் பண்றதுக்கு தான் குருநாதருடைய தயவு வேணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்பணும். அதுக்காக நம்பிக்கைக்காக சொன்னேன் நானு. இப்ப யதார்த்தமா அந்த பாட்டுக்கு பொருள். ஏன்னா இதை விதைச்சாதான் அதை நீங்க நம்புவீங்க. உங்களை நீங்களே வடிவமைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வருடத்தை நீங்க போய் பிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இதுல போயிடுவேன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லோ சுகர் இருக்குன்னு வச்சுங்களேன், லோ பிபி இருக்கு, ஊரு ஃபுல்லா பத்திரம் அடிச்சு சொல்லக்கூடாது எனக்கு லோ பிபி இருக்கு, எனக்கு லோ பிபி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்க மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். உங்க மூளை நம்பிடுச்சுன்னா நீங்க போற இடம்லாம் லோ பிபி தான். அதே மாதிரிதான் சுகரும். தலைவலி வந்தா கூட எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும். நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா எதிராளி மண்டையில போய் அது பதிவாயிடும். அவருக்கு தலைவலிக்குதாமே, அவருக்கு காட் போட்டு கொடுங்க, அவருக்கு தலைவலிக்குதாமே காப் போட்டு கொடுங்க. இந்த உட்வர்ட்ஸ் கணக்கு தான். அப்ப ஒண்ணுமில்லாத தலைய வலிக்குது வலிக்குது 4 பேர் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அந்த எண்ணமே நம்மளுக்கு தலைவலியை கொடுத்துரும். இதுலதான் நம்ம உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது மாதிரிதான் சொல்றேன் நானு. யம பயம் இல்லாம இருக்கணும்னா ஒரு உபாயத்தை வந்து சொல்லித்தரார் திருமூல நாயனர். என்ன சொல்றாரு? மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடிர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும். அப்ப இந்த பாட்டை படிக்கிறதுக்கு 3 தகுதி சொன்னேன் நான். நீங்க வாழ்க்கையில ஈமத்தில் இருக்கணும், அதாவது சைவ நெறிக்குள்ள வந்திருக்கணும், சாமியை தெரிஞ்சிருக்கணும். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன், அவன் சிவபெருமான் தான் அப்படின்னு நீங்க தலையை அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். சைவத்துக்குள்ள வந்திருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும், ருத்ராட்சன் தெரிஞ்சிருக்கணும். ருத்ராட்சனா என்ன, திருநீர்னா 5 எழுத்துனா தெரிஞ்சிருக்கணும். முள்ள சமயத்துக்குள்ள வந்திருக்கணும். அப்படி சமயத்துக்குள்ள வந்து ஈமத்துக்கு வந்து அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். 1 நாள் 2 நாள்ல 3 நாள்ல புரட்டாசி மாசம் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம மரா மாசம் எடுத்துக்கிறது வந்து சீலம் கிடையாது, நோன்பு கிடையாது. சீலம் என்பது சரியை, நோன்பு என்பது தொடர்ந்து கடைபிடிக்கிறது. சீலம், நோன்பு, அறிவு, செறிவு. செறிவு அறிவு, அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம். அப்ப ஈமத்துல நீங்க இருக்கணும், ஒரு ஒழுக்கத்துல இருக்கணும். பாத்திரம் அறிஞ்சுதான் சாமி பிச்சை போடுவார். இந்த சாகா கலையை நீங்க கத்துக்கணும்னா பாத்திரம் நல்லா இருக்கணும்ல, நீங்க சுத்தமானவங்களா பார்க்கணும், ஆத்மா நல்ல ஆத்மாவான்னு பார்க்கணும்.
ஒரு அசுரம் கையில இதை கொடுக்க மாட்டாங்க யாருமே. மண்டை வெடிச்சு செத்துருவான். மூளை கலங்கி பைத்தியமானு தெரியணும். அவன்லாம் புருவ நடுக்கு வந்தா என்ன கதி அடைவான்? அதோ கதி அடைவான். அப்ப யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் இந்த வித்தையை சாமி கொடுக்கணும்ன்றார். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்ப உண்மையை தேடி அலைஞ்சு நாயா பேயா திரிஞ்சு சாமியை பார்க்கணும் ஆர்வத்தோட தெரியறவங்களுக்கு தான் இந்த வித்தை என்ன பண்ணணும். வா போதும், நீ தெரிஞ்சது போதும். அப்பதான் குருநாதர் கூப்பிட்டு இளைப்பாறுதல் கொடுக்குறாரு. வா உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்க தேடிட்டு இருக்கிற, வா சும்மா கண்ணாடி எல்லாம் பார்த்து மயங்காத, வா கண்ணாடி பார்த்து மயங்கினது போதும், நீ வா என் செல்லம், என் கண்ணே, என் மணியே, என் முத்து. அவர் தான் நேசிச்சு ஒரு தாய் மானவனா வந்து அரவணைச்சு உனக்கு உன்னையே நான் அறிமுகப்படுத்துறேன் வா அப்படின்னு பூர்வ நடுவில் காமிச்சு ஒரு 12 வருஷம், குறைஞ்சபட்சம் 12 வருஷம். முன்ன செஞ்ச தவம் இருந்ததுன்னா முன்னாடி கூடிடும். நல்லா கண்ணு ரெண்டும் கூடி தன்னை தானே பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஏற்கனவே தவம் பண்ண ஆத்மாவா இருக்கும். ஏற்கனவே தவம் பண்ண ஆத்மாவா இருக்கும். அது 12 வருஷம் தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே சொத்து அது சேர்த்து வச்சிருக்கோம் போன ஜென்மத்துல. அப்ப விட்ட குறை தொட்ட குறையால டக்குன்னு பிடிச்சிக்கும். இருக்கு காந்தக மாதிரி புருவ நடுத்தை பிடிச்சி டக்குன்னு பழைய ஞாபகம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். செஞ்ச பாவம் எல்லாம் ஞாபகத்து வந்துடும். செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஞாபகத்து வந்துடும். பழைய நினைவு வந்துடும். பழைய நினைவு வந்த பிறகு ஆத்ம ஞானம் பெற்ற பிறகு இனி இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அறிவு வந்துடும். இந்த அறிவு வரத்துக்கு தான் குருநாதர் தேவைப்படுறார், வேற எதுவும் இல்லை. பூர்வ ஜென்மத்து புண்ணியமும் பூர்வ ஜென்மத்து வாசனையும் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியமும் எல்லாமே கணக்கு வழக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிச்சுன்னா ரெண்டாவது அந்த தப்பை நம்ம பண்ணவே மாட்டோம். ஏன்னா அறிவு வந்துருச்சுல. அறிவு வர்றதுக்கு முன்னாடி குழந்தை டாய்லெட் எடுத்து சாப்பிடுற மாதிரி அம்மா பாக்குறதுல ஐயோ அது ஆயி, அது தொடக்கூடாது, சீச்சி அது ஆயி. அப்புறம் புத்தி வந்த குழந்தை என்ன பண்ணும்? அது டாய்லெட், அது கக்கா, அது தொடக்கூடாது. அப்போ புத்தி வந்த பிறகு இருக்கிற குழந்தை, அதான் உபதேசம் பெறதுக்கு முன்னாடி குழந்தைக்கும் உபதேசம் பெற்ற பிறகு இருக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த குழந்தை டாய்லெட்டை பிடிச்சி எடுத்து வாயில வச்சது இல்லையா, அது அறியாமையினால் எடுத்து வைத்து விட்டது. அதை மன்னித்து விடுவோம். குழந்தைக்கு அதை சுத்தி காமிப்போம், அதான் மலம். அப்ப நம்ம ஓடி போய் அதை கையை கழுவி சுத்தம் பண்ணி அதை தொடக்கூடாது, சீச்சி. அப்புறம் அதுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. வந்த பிறகு அந்த மலத்தை அது என்ன பண்ணாது, ரெண்டாவது தொடாது. இதுதான் குரு உபதேசம். இந்த குரு உபதேசம் பெற்ற பிறகுதான் இந்த பாட்டே புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பாமரர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாட்டு என்ன சாமி சாகாம இருக்கலாம்னு சொல்லிட்டீங்க, நாங்கெல்லாம் எப்ப வர்றது? அப்போ சரியில் இருக்கீங்களா, கிரியில் இருக்கீங்களா, ஏமத்துல இருக்கீங்களா, நியமத்தில்? நம்ம எந்த இடத்துல எந்த ரோல் இருக்கிறோம் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்ப்போமே. திருநீர் இருக்கா நெத்தியில? ரைட்டு. சாமி ஏத்துக்கினீங்களா? ரைட்டு. செத்தாலும் வாழ்ந்தாலும் அவன் திருவடின்னு பிடிச்சிட்டீங்களா? ரைட்டு. பக்தி வந்துருச்சா? ரைட்டு. 6 சமயத்துல தொன்மையான சமயம் சைவ சமயம் தீட்சை வாங்கிட்டீங்களா? இல்ல குருநாதருடைய பார்வையா உங்க மேல பட்டுடுச்சா? முடிஞ்சு போச்சு, அதுவே தீட்சைக்கு சமானம். சரி, சமயத்துக்குள்ள வந்துட்டீங்களா? சைவ சமயத்துக்குள்ள வந்துட்டீங்க, ரைட்டு. சமய தீட்சை வாங்கிட்டீங்க. அப்புறம் சிவபெருமான அப்ப சரி என்ற தொண்டு செய்றீங்களா? பூ பறிக்கிறீங்களா? தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? கோலம் போடுறீங்களா? அன்னதானம் பண்றீங்களா? எச்சை இலை எடுக்கிறீங்களா? இல்ல வாசல் பெருக்கிறீங்களா கோயில்ல? இல்ல உள்ள இருக்க குப்பையத்துக்கு எட்ட போடுறீங்களா? ஏதோ ஒண்ணு செய்றீங்களா? அது தொண்டு. அது தொண்டு. சரி, உடம்பால செய்யறது சரி, மனசால செய்யறது கிரியை. அப்ப ஓடி ஓடி தொண்டு செஞ்சு இதுக்கப்புறம் நான் ஏன் சாமி தொடக்கூடாதுன்ற ஆர்வம் வந்து நீங்களே லிங்கம் வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க கிரியைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எங்க அப்பனுக்கு நானே ஊத்திக்கிறேன் தண்ணி, கதவை சாத்திட்டு நானே ஊத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க பால் தயிர் ஏதோ ஊத்தி சாமி பாட்டு பாடி அவனை குளிர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களா? அதான் கிரியை. 2வது ஸ்டெப். இதுக்கு ஒரு சிவதீட்சைன்னு சொல்லுவாங்க. முறையா வாங்கி வாங்கி பண்றதும் உண்டு. இல்லைன்னா ஆத்மார்த்தமா ஒரு வேகத்துல சாமி மேல உள்ள அன்புனால கண்ணப்ப நாயனார் மாதிரி நிறைய பேர் சீக்கிரம் இறங்கிடுவாங்க. ஏன் நான் சாமி தொடக்கூடாது அப்படி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சாமி அவங்களை தேடி வருவாங்க. குருவே அவளை தேடி வருவார். குரு உங்களை தேடி வருவார். நீங்க பக்குவப்பட சாமி உங்களை தேடி வருவார். எங்கேயும் ஓட வேண்டியது அவசியம் இல்லை, சாமி உங்களை தேடி வருவார். நாம சரியா இருந்தோம்னா சாமி நம்மளை தேடி வருவார். நம்ம நம்பிக்கை சரியா இருந்ததுன்னா சாமி நம்மளை தேடி வருவார்.
நம்ம நம்பிக்கையில சந்தேகம் இருந்ததுன்னா சாமி நம்மள தேடி வர மாட்டார். அவ்வளவுதான். அப்ப கொஞ்சம் குழந்தைய ஆட்டம் காமிச்சிட்டு எங்கேயாவது பட்டுட்டு வான்னு சொல்லிட்டு விடுவார். சரி, இந்த பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவசியம்னா இயமம் அவசியம், நியமம் அவசியம், ஆசனம் அவசியம், பிராணாயாமம் அவசியம், பிரத்யாகாரம் அவசியம். அப்ப படிப்படியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை நம்ம கத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்க ரகசியத்தை மட்டும் உடைச்சு விட்டுறேன். மேலே அண்ணாவில் விரைந்திரு காலிடு காலனும் இல்லை கதவும் திறந்திடும். அப்படின்னா உள்நாக்குக்கு மேல 2 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா ஒரு சுவாசம் போறதுக்கு வழி இருக்கு. அந்த சுவாசத்தை எப்படி மூக்கு வழியா நம்ம சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தொண்டைக்குழி வழியா சுவாசிக்கிற கலையை குருநாதர் கிட்ட இருந்து முறையா கத்துக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா சொல்றேன். குருவோட தயவோட தான் அங்க சுவாசம் பண்ண கத்துக்கணும். அப்ப நாசி வழியா சுவாசம் போகாது. போதும், நார்மல் பொம்பளையா உலகத்து போதும். இதுக்கப்புறம் சக்தியா தவசீலியா மாறுங்க, யோகினியா மாறுங்க, யோகேஸ்வரியா மாறுங்க. ஆம்பளையா இருந்தா யோகியா மாறுங்க, யோகேஸ்வரனா மாறுங்க, பரமஹம்சனா மாறுங்க. பூமியில 4 பேருக்கு வெளிச்சமா இருங்க. 10ஓட 11 செத்து போறதுக்கு வராதிங்க. செத்து சுடுகாட்டுக்கு போறதை விட சத்து சித்து ஆனந்தம் பெற்று சச்சிதானந்தமா பூமியில வளர்த்தலாம் இல்லையா? எல்லாரும் போல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி நம்மள எதுவுமே அடக்கம் பண்ண கூடாது. இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு மரவா போய் எங்கன்னா சித்தர் மாதிரி ஒளிஞ்சுக்க வேண்டியதான். எங்கேயாவது போய் அழகா சமாதி வச்சிட வேண்டியதான். நம்ம சாவு அப்படி இருக்கக்கூடாது. சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டு திருவடியை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணவங்களுடைய சாவு எப்படி இருக்கணும்னா சாவு இல்ல, ஜீவ ஐக்கியம் அதுக்கு பேரு. அற்புதமா இருக்கணும். நம்ம அடக்கம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு மேல லிங்கம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். மத்தவங்களை போல போட்டா முடிஞ்சா ரைட் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். 2 நாளைக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு முடிச்சிடக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணில் நல்லத்தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வையத்தில் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். மையத்தில் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம இங்க முறையா கடைபிடிச்சு சத்தியத்தோட இருந்து இறைவனை தெரிஞ்சு தவம் பண்ணோம்னா நம்மளை தேடி சாமி வருவார், நமக்கு வழிகாட்டுவார். அப்படிதான் இப்ப நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது. சரி, அந்த சரியில நல்ல இயமத்தில் இருந்து அப்புறம் ஒழுக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஆசனத்துல உட்காந்து அதுக்கப்புறம் பிராணாயாமம் உங்களுக்கு கிடைச்சி மூச்சு பயிற்சி கிடைச்சி அதுக்கப்புறம் மூச்சையே நீங்க சாப்பிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்ச பிறகுதான் இந்த மூச்சை எப்படி மேல ஏத்தணும் ரகசியத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், குருநாதர் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு உபதேசம்னு பேர். சரியா? அந்த மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும். அப்படி மூக்கு வழியா சுவாசிக்கிற வேலையை விட்டுட்டு சுவாசத்தை மேல கபாலத்துக்கு ஏத்துற வித்தைய பொறுமையா நின்னு நிதானமா கத்துக்கணும். ஒரு வேலையும் இல்லை, ஒரு கூலியும் கொடுக்க வேண்டாம், ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டாம். குருநாதர் கிட்ட நீங்க ஏற்கனவே செஞ்சதை மொத்தத்தையும் கொடுத்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னது? பாவ புண்ணியத்தை. ஒரு நல்ல குருநாதர் பாவ புண்ணியத்தில் இல்ல, செஞ்ச மனசாட்சிக்கு விரோதமான செஞ்ச செயல்கள் தீவினைகள் அத்தனையும் கொடுத்துடணும். புண்ணியத்தெல்லாம் கேட்க மாட்டோம். புண்ணியத்தை உங்களுக்கு வச்சிருவார், டெபாசிட் பண்ணி வச்சிருவார். உங்களை உறுத்துற எல்லா சம்பவத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. உங்களை ஃப்ரீ ஆக்கி விட்டுருவாரு அவரு. அதை சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. அப்ப தட்சணையா என்ன கேட்கிறாரு அவரு? நீ செஞ்சதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, வேற எதுவும் வேணாம். நல்ல குருநாதர் இதுதான் வாங்குவார் தட்சணையா. நீ செஞ்ச பாவத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு வாசி யோகத்தை தரேன். ஏன்னா அப்பதான் நீ ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா ஃப்ரீ ஆக முடியாது. நீ உள்ள மன அழுத்தத்தை வச்சுக்கிட்டு தாவத்துல உட்கார முடியுமா? நான் கேட்கிறேன். மனம்தான் இந்த பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். அந்த மனம் உன்னை வாழ விடாது இல்லையா? அப்ப அந்த உனக்கு மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துட்டேன்னா நீ ஃப்ரீ ஆயிடுவ. நீ ஃப்ரீ ஆன உடனே தவத்துக்கு உனக்கு தவம் கூடிட்டோம். தவம் கூடிடுச்சுன்னா நீ உண்மத்தரலா மாறலாம், ஆனந்தமா மாறலாம், சத்தியத்தை தெரிந்து ஆனந்தம் முற்றிருக்கலாம். அதான் சத்து சித்து ஆனந்தம். அப்போ இந்த ரகசியத்தை இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த குருநாதர் இந்த மாதிரி வாங்குறாரோ அவர் தான் சத்தியமான குரு, அவர் தான் சர்க்குரு. அப்படி எனக்கு வாச்சார். அடியனுக்கு வாய்ச்சது எனக்கு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்னை சார்ந்தவர்களையும் நான் கொண்டு போய் என்ன பண்ணிடுறேன்,
அந்த மேலான இடத்துல கொண்டு போய் விட்டுறேன். அவ்வளவுதான். இப்போ இதுதான் ரகசியம். அப்ப யார் ஒருவர் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதையும் எதிர்பார்க்காம நம்முடைய பாவத்தை வாங்கிக்கிறாங்களோ அவர்தான் உத்தமமான குரு. யார் வாங்கிக்குவாங்க? அவர் வாங்கி எரிச்சிருவாரு. அது அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கி கஷ்டப்படுவார், வேற ஒண்ணும் இல்லை. ஒருத்தம். அப்போ மனம் லேசா மாறும். மனம் லேசா மாறுச்சுன்னா நீங்க குழந்தையா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்குத்தான் சாமி சொன்னாரு, நீ செஞ்சதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துரு. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல், தண்ணி, கஞ்சா, மனசாட்சிக்கு விரோதமான செஞ்ச எது வந்தாலும், எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் எழுதி அவர்கிட்ட கொடுத்துரு. இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், இது மொத்தத்தையும் ஜீவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செய்கையும் இனிமேல் யாம் செய்ய மாட்டோம் என்கிற உறுதியளித்து இந்த தட்சணை பொருளாக என்னுடைய குருநாதருக்கு சமர்ப்பிக்கிறேன். யாரையா கொடுப்பாங்க இந்த காலத்துல? அதான் ஓடுனேன் 2009. இதை கேள்விப்பட்டு ஓடுனேன். எப்படி இருக்கும் மனசனுக்கு? இதான் அந்த ரகசியம். இதுதான் தீட்சைக்கு, உண்மையான தீட்சைக்கு. உண்மையான சத்குரு எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்துட்டு அந்த மேலான வித்தையை, அந்த மேலான பரம்பொருளை தெரிந்து, சத்தியத்தை தெரிஞ்சு, சத்து சித்து ஆனந்தமா இருக்கிற ஒரு கலையை கத்துக்கின பிறகுதான் அந்த பாட்டு நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. என்ன கத்துக்கலாம், சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ணாக்கு வழியா நீங்க சுவாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன திறக்கும்? கதவு திறக்கும். அப்புறம் நிறைய திரையெல்லாம் மாறிடும். பாலனமாவெல்லாம் பரானந்தி ஆணையே சொற்பொழிவு ஆற்றுவதற்கு, வாய்க்கிழியே பேசுறதுக்கு, பட்டிமன்றத்துல பேசுறதுக்குலாம் நல்லா இருக்கும். பட் பிராக்டிகல் யதார்த்தத்தை சொல்லி தரணும் இல்ல? அவங்களுக்கு உட்கார வச்சு உள்நாக்கு வழியா மேல அண்ணாக்கு வழியா எப்படி சுவாசம் பண்ணணும், அந்த கதவை திறக்கிறது எப்படி, ரொம்ப ஃபோர்ஸா திறக்கக்கூடாது, ஊதக்கூடாது, பொறுமையா நின்று ஊதி திறக்கணும். மேலே அண்ணாவில் விரைந்திரு காலிடி, காலனும் இல்லை கதவும் திறந்துடும். திறக்கும். ஒரு நாள்னா ஒரு நாள் திறக்கும். விசுவாசத்தோடு இருக்கணும். குருநாதன் மேல விசுவாசத்தோடு இருந்து அந்த இடத்தை திறக்க வைக்கணும். திறந்துடும். அப்ப ஞாலம் அறிய, ஞாலம்னா இந்த உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். எவன் என்ன நினைக்கிறான், என்ன மேட்ரு, எந்த ஜீவன் என்ன பண்ணுது, எந்த கேடு காலம் யார் என்ன நினைக்கிறான், எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த நியூஸும் பார்க்க வேண்டியதில்லை, தவத்துல உட்காந்தா மட்டும் போதும். 24x7 எல்லா செய்தியும் உள்ள வந்து கிடைச்சிடும். ரிசீவர் ஆயிடலாம். எந்த செய்தி சேனலும் பார்க்கணும். செய்தியை பார்த்தா கூட செய்திக்கு பின்னாடி இருக்க செய்தி உங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே. உபதேசம் வாங்கின பிறகு டிவில ஒரு நியூஸ் ஓடுதுன்னா, பிளாஷ் நியூஸ் ஓடுதுன்னா, பிளாஷ் நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியும். செய்தி மட்டும் ஆனா பரபரப்பா ஓடின்னு இருக்கும். உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுவானுங்க, ஆனா உள்ள நடந்தது உங்களுக்கு தெரியும். இதுதான் நுழைமான் நுண்புலன். நுழையாத இடத்துல கூட போய் அறிவு நுழைஞ்சு என்ன பண்ணும்? இருக்கிற உண்மையை பகிரங்கமா கண்டுபிடிச்சிடும். அதான் சித்த வித்தை. அந்த உபதேசத்தை சிகாரத்துக்கு வரவங்க எல்லாரும் பெறணும்னு சொல்லி, அந்த பயிற்சியை பண்றவங்களுக்கு மட்டும் இந்த பாட்டு நான் சொல்லிடுறேன். இல்ல அப்படி இல்லை, மொத்த பேரும் தெரிஞ்சுக்கங்க. அண்ணாக்கு வழியா அந்த உள்நாக்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் இருக்கு இல்லையா, அது வழியா சுவாசம் பண்ணக்கூடிய ஒரு கலையை விரைவில் நீங்க எல்லாருமே கத்துக்கணும். அதுக்கு என்ன கூலி கொடுக்க போறீங்கன்னா, செஞ்ச பாவத்தை கூலியா கொடுத்துடணும். கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த வித்தை செய்யணும். ஏன்னா ஒருத்தருக்கு உள்ள போய் ஒருத்தருக்கு வெளியே போகக்கூடாது. அதாவது ஒருத்தருக்கு மனம் ஒடுங்கி இன்னொருத்தருக்கு மனம் ஒடுங்காம இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்றது. அப்ப குரு உபதேசம் வாங்கும் போது எப்படி வாங்கணும்? கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாங்கணும். அப்ப தவத்துல உட்காரும் போது ஒருத்தருக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கலாம். 2 பேருக்குமே மனம் ஒடுங்க ஆரம்பிச்சிடும். உண்மத்தர்களாக மாறுவார்கள். சத்து சித்து ஆனந்தம் பெற்று இன்புற்று இருக்கலாம். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. நீங்க தனியா இருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு லைஃப். எப்படின்னா ஈஸி டு அச்சீவ் த யுவர் பாயிண்ட். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. அப்போ நமக்கு வாழ்க்கையில நேர்ந்த எல்லா துன்பத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம வாழ்க்கையில கிடைச்ச எல்லா பேரிடருக்கும் நன்றி சொல்லணும். காரணம் நம்ம தனியாக்குறதுக்கு தான் சாமி இவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்காரு.
நீ சத்து சித்து ஆனந்தம் பெற்று ஏகாந்தமாக இருப்பதற்காக இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கிறார். அப்போ வர்ற துக்கத்தை நம்ம ஏன் வந்ததுன்னு கவலைப்படக்கூடாது. அது ஒரு காரண காரியத்துக்கு தான் சாமி செய்யறாருன்னு நம்ம நம்பணும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். எப்படி? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். அவர் ஒரு காரியம் செய்யறாருன்னா அதை நம்ம ஏத்துக்கணும். சாமி இது ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கொடுக்குறாரு. இந்த பாடம் சாமி கொடுக்குறாரு. அவ்வளவுதான். சரி. அப்ப கதவு திறந்திடும். ஞாலம் அறிய, ஞாலம்னா இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளலாம். நரை திரை மாறிடும். பாலனும் ஆவான் பரானந்தி ஆன். பாலனும் ஆவன்னா மனம் இளமையா மாறிடும். ரொம்ப குழந்தையா மாறிடும். மனம் குழந்தையா மாறிச்சுன்னா என்ன ஆயிடும்? உடம்பு அது நிறை திரையெல்லாம் மாறுறதுன்றது அடியன் அனுபவத்துல இன்னும் இல்லை. ஆனா மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்றது அடியனுடைய நம்பிக்கை. அதாவது இன்புட் சரியா இருந்ததுன்னா அவுட்புட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சமூகம் தானே. பைத்தியமே இல்லைன்னாலும் எல்லாம் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி ஒரு ஆளை பைத்தியமாக்குற கதையும் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கிற ஆளை கூட என்ன பண்ண முடியும்? 4 பேர் சேர்ந்து சொன்னா அது அப்படியே பலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த சமூகம் ரொம்ப மோசமான சமூகம். இந்த சமூகத்துல கண்ணாடி மாதிரி இருக்க இந்த உலகத்துல ரொம்ப எச்சரிக்கையா நம்மள என்ன பண்ணணும்? நம்மள நாமளே சுத்த சத்துவ நிலையில ஏகாந்தமா இறைவனோட இருக்கிற அந்த சத்துவ குணத்துக்கு நம்ம போகணும். இல்லைன்னா தமோ குணத்துல ரஜோ குணத்துல நம்மள தள்ளி கீழே தள்ளி நாசம் செஞ்சு நம்மள சாவடிக்க செஞ்சிருவாங்க. அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா கண்ணாடி ரெஃப்ளெக்ஷன். இந்த உலகத்து பொருள்கள் நம்ம எப்படி இழுக்குதுன்னா அந்த கலையை நீங்க கத்துக்கினீங்க. எது எல்லாம் நம்மள மயக்குதோ அதெல்லாம் நம்முடைய சொந்த சக்தி, நம்முடைய சொந்த எனர்ஜி தான் நம்மள இழுக்குதுன்னு அர்த்தம். இந்த உண்மையை தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரிஜினல் சூரியனை மட்டும் பாருங்க. பிரதிபலிக்கிறது எல்லாமே நம்ம சக்தின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் கிட்ட போய் தொட்டு பார்த்துட்டு அடடா இது கண்ணாடின்னு வந்து போகாதீங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்னையிலிருந்து தன்னை அறிதல்ன்றது ஒரு பெரிய கலை. அற்புதமா அதை உணர்ந்துருவீங்க. தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில் என்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதுதான் அந்த ரகசியம். அப்போ பாலனும் ஆவான்னுங்க பரானந்தி ஆணையேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்றாருன்னா சத்தியமா சொல்றேன். அங்க நீங்க பாலனா மாறலாம். ஒரு சின்ன பாலகியா மாறலாம். திரிபுர சுந்தரியா மாறலாம். பால திரிபுர சுந்தரியா நீங்க எல்லாருமே மாறலாம். நரை திரை மூப்பு எல்லாம் மாறிடும். ஆனா பயிற்சி செய்யணும். நம்பணும். நம்பணும். நான் அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த பாம்பு கதையை சொன்னேன். நம்பாம எதுவும் நடக்காது. நம்பாம எதுவும் நடக்காது. நம்புவோம், நடக்கும். நன்னம்பிக்கை. நம்புவார் அவர் நாள் மலர் ஒப்பது. நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நம்பன்னா யாரு? நம்புனா அவன் நம்பன். நம்பாட்டி அவன் என்னன்னு சொல்றது? யமன். நம்பிக்கை இல்லாதவனுக்கு யமன். நம்பினவனுக்கு அவன் சிவன். போதுமா? சிவபெருமான் சிவசிவா. அப்ப இந்த பாடல் உங்களுக்கு பலிக்கணும்னா நம்பணும். குரு விசுவாசம் வேணும். குரு மேல விசுவாசம் வேணும். அதுக்கு மேல தன் மேல நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வேணும். இப்படிலாம் இருந்து தன்னம்பிக்கை மேல நம்பிக்கை இருக்கணும். இறைவனை நம்பணும். பரிபூர்ணமா நம்மளை நடத்துவாருன்னு நம்பணும். அப்படி நம்பணும்னா நிச்சயம் நடக்கும்னு சொல்லி இந்த பாட்டை இன்னொரு முறை பாடி என்ன பண்ணிடுறேன், முடிச்சிடறேன். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அப்போ இதுக்கு உண்டான உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயம் இந்த கலையை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடியேன் தயாரா இருக்கு. 24 அதாவது 24 × 7 அடியேன் தயாராக இருக்கிறேன். நல்ல பௌர்ணமியில உங்களுக்கு வேணும்னா கணவன் மனைவியோட வாங்க. இல்ல நீங்க தனிச்சு இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு இந்த கலையை நான் சொல்லித்தர தயாருங்க. ஒரே ஒரு விஷயம், அதான் நான்வெஜ் சாப்பிட்றதுல இருந்து பீடி சிகரெட் அப்படின்னு பாக்கு புகையில தண்ணி கஞ்சா அந்த மனசாட்சிக்கு விரோதமான செயல், உடம்புக்கு தீங்கு செய்யற செயல், எல்லா செயலையும் நமக்கு உபதேசம் கொடுக்குற அந்த குருநாதர்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னில இருந்து நீங்க தட்சணையை திருப்பி கேட்கக்கூடாது. நான் திருப்பி ஒரு முறை சிகரெட் பிடிச்சிட்டுமா, திருப்பி ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டுமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துட்டீங்க குருநாதர். அப்படி திருப்பி பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான விளைவை நீங்க பகிரங்கமா அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சரியா? சிவசிவா திருச்சிட்டம்பலம் சொல்லி அப்போ இந்த கலையை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உபதேசம் பெறுவதற்கு தயாராக இருந்தால் முதல்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அப்போ இயமத்தில் இருக்கீங்களான்னு பார்ப்போம், நியமத்தில் இருக்கீங்களான்னு பார்ப்போம், உங்களுக்கு ஆசனம் இருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லிக் கொடுப்போம். அதுல இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை சொல்லி பாட்டை நான் ஒரு முறை படிச்சுட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம்.
மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடீர், காலனும் இல்லை கதவும் திறந்திடும், ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும், பாலனும் ஆவான் பரானந்தியானையே. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. பாட்டை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. சரியா? இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இதெல்லாம் நமக்கு ஒட்டுமா? ஏதோ பாடி வச்சுட்டு போயிட்டாருன்னு அந்த அப்படி நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்போ சந்தேகப்படுறீங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. எப்போ குரு விசுவாசமும் இந்த பாட்டையும் திருமூலரையும் நீங்க நம்புறீங்களோ, இந்த பாட்டு மேல ஆணையா சொல்றேன், நானே சொல்றேன், நம்பிட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க நம்பலன்னா அது நடக்காது. நம்பணும். நம்புனாதான் பரானந்தி ஆணையேன்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய சத்தியம் அது. அப்ப உள்நாக்கு வழியா சுவாசிக்கிற கலையை குருநாதர்கிட்ட கத்துக்கணுன்ற உண்மையை அவர் நமக்கு என்ன பண்றாரு, சொல்லித்தராரு. அப்ப வெகு விரைவில் நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அந்த திருவடியில அந்த எனர்ஜியை வெளியே கொண்டு போய் வீணாக்காம குரு நடுவுல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான கலையை நீங்க எல்லாரும் கத்துக்கணும்ன்ற ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி திருப்பாதங்கள்ல அதுக்கு வேண்டி விரும்பி கேட்டு, ஏன்னா சீக்கிரம் மாறுங்க, சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சக்தியை விரயமாக்காம கொண்டு வந்து சேர்க்கறதான வழியை பாருங்க. போதும், இந்த பூமியில நம்மள மயக்கி நொந்து நூலானது போதும். இதெல்லாம் சதம் நினைச்சோம்னா அதெல்லாம் சதமே கிடையாது. ஆமா, எதெல்லாம் சதம் நினைச்சோன்னா அதெல்லாம் சதமே இல்லை. சரி, நிறைய செஞ்சுக்கலாம். திருச்சிட்டம்பலம் தில்லை இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இது நிறைவு செய்வோம். இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கட்புலன் வாயிலாக கேட்டு நீங்க எல்லாருமே சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறும். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவன் ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.